நடத்தின தேவனை நாம் துதித்து ஆராதித்து செய்தியை கேட்க போகிறோம். அதற்கு முன்னாடி நாம் எல்லாருமாய் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் மகா இரக்கமுள்ள தேவனே, எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவராக இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே சகல அதிகாரம் படைத்தவர், வானாதி வானங்களை சாணளவாய் பிரமாணித்தவர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே புகழப்படத்தக்கவர், நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர், நீர் ஒருவரே சர்வ பூமிக்கும் ஆண்டவர். கர்த்தர், நீர் இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை கேட்கவும் அதன்படி நடக்கவும் நாங்கள் பாடுகிற பாடல் உம்முடைய அன்பை பிரதிபலிக்கத்தக்கதாய், உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணரத்தக்கதாய் இந்த நல்ல நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என் இயேசு வாழ்கிறார். இயேசுவுக்கோ அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுவேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றிக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றிக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உம்மாலும் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உம்மாலும் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றிக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றிக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றிக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீண்ட நாட்கள் கழித்து எல்லாரும் சபையில் நாம் கூடுகிறோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி ஆவியில் பலப்படுங்கள். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்போம். ஆமென். நான் கடந்த வாரத்தில் வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி, நோ யுவர் ஐடென்டிட்டின்னு நான் சொன்னேன். நினைவிருக்கு அவங்களுக்கு? உங்களுடைய அடையாளம் என்ன, நீங்கள் யார் என்று கேட்டால் உங்களுக்கு என்ன சொல்ல தெரியும்? அதுதான் ஐடென்டிட்டி. நீங்கள் யார் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்ல தெரியுது இந்த உலகத்தில்? ஆமென். நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்களையே நீங்களே கேட்டுக்கோங்களேன். நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது உலக பிரகாரமாக கேட்டால் எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அம்மா இப்படி இந்த தெருவில் இருக்கோம், நாங்கள் நான்
நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிதானே சொல்லுவோம். அது மாதிரி இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, என்னுடைய ஐடென்டிட்டி தான் உங்களோட ஐடென்டிட்டின்றாரு. ஆமென். ஆமென். நீ யாருன்னு கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்குற. உன்னை யாராவது நீ யாருன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்குறாரு. எல்லாத்துக்கும் கேட்குறாரு இவரை, நீ ராஜா தானா, நீ ராஜாவா? அதுக்கு அவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க, நான் ராஜா தான் சொல்ல, நீ சொல்லுகிறபடி என்று. ஆமென். ஆமென். அப்ப என்ன அர்த்தம்? இது ஒரு கேள்வியா? இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்றாரு, இந்த நாள்ல நீங்களும் நானும் நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன, நம்ம யாரும் நமக்கு தெரியும். நோ ஹூ யூ ஆர், நோ ஹூ யூ ஆர். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். இதுல தான் நம்ம எல்லாருமே வந்து கோட்டை விடுறவங்களா நம்ம இருக்கோம். பாருங்க எப்படி நான் சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து 33 வருஷம் உயிரோடு நடமாடி மனுஷனா நடமாடின 3 வருஷம் அவர் என்ன செய்தார்? ஊழியம் செய்தார். அந்த ஊழியம் செய்த நாள்ல அவர் பேசின வார்த்தைகள், அவர் செய்த ஊழியங்கள், அவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்குன்னா, அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் நீங்களும் நானும் செய்யணும், அதை ஸ்தாபிக்கணும். அவர் அறியாத மக்களுக்கு அவர் அறிந்தவர்கள் ஸ்தாபிக்கணுங்கிறது அவருடைய நோக்கமா இருக்கு. அதுதான் அவருடைய பிளானா இருக்கு. அதுதான் சொல்லித்தராரு, நீங்க யாரு, என்ன யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்கிறாரு. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு செய்தியினுடைய தலைப்பு நோ ஹூ யூ ஆர், நோ ஹூ யூ ஆர். நீ தெரிஞ்சுக்கோ நீ யார் என்று. பாருங்க வேதத்துல நம்ம வந்து பார்க்கிறோம், ஆபிரகாம், ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன்னு சொல்லி அவர் பெருமைப்படுறாரு. பாருங்க இல்ல, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அதை சொல்லிக்கொள்ள அவர் என்னவா இருக்கிறாருன்னா பிரியப்படுறாரு. அவர் ஈசாக்கு கிட்ட பேசும்பொழுது நான் உன் தகப்பனுடைய தேவன் சொல்றாரு. ஆமென். யாக்கோபிட்டு பேசும்பொழுது நான் ஈசாக்கின் தேவன் அவர் வெளிப்படுத்திக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு அவர் அவருடைய பேரண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் மூலமா அவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர் வந்து என்ன சொல்ல உங்களுக்கு விரும்புறாருன்னா, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இந்த ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி எலியேசரை ஆபிரகாம் அனுப்புறாரு. அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எலியேசர், இந்த எலியேசர் அனுப்பப்படும் பொழுது அவர் வந்து ஒரு அடையாளமா ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு, இந்த மாதிரி எனக்கு தண்ணி வேணும், எனக்கு குடிக்க வேணும்னு சொல்லும்போது அந்த குடத்தை எனக்கு சாய்த்து கொடுக்குறவ மட்டும் இல்லாம, எனக்கு தண்ணியை ஊற்றி குடத்துலேருந்து ஊத்துறவ மட்டும் இல்லாம, உமக்கும் வார்ப்பேன், உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன்னு சொல்றவளே என் எஜமானுடைய மகனுக்கு மனவாட்டியா இருப்பான்னு தான் அவர் ஒரு வேண்டுதலோடு வராரு. அதே மாதிரி ரெபேக்காள் குடத்தை எடுத்துட்டு வராங்க. பாருங்க, வரும்பொழுது இவர் கேட்கிறாரு, இவர் தண்ணி கேட்கும் பொழுது அவ என்ன செய்யறா, அதே மாதிரி அவருக்கு தண்ணி கேட்கணும், குடத்தை எடுத்து ஊத்துறா. ஆக இந்த அடையாளம் கரெக்டா இருக்குன்னு சொன்ன அந்த அடையாளம் தெரிஞ்ச உடனே அவர் கேட்கிற ஒரு கேள்வி என்ன, ஒரு அடையாளம் தெரிந்த உடனே அவர் கேட்கிற ஒரு கேள்வி, நீ யாருடைய மகள்? ஒரு அடையாளம் தெரியுது. என்ன தெரியுதுங்க? ஒரு அடையாளம். என்ன அடையாளம் பாருங்க, அவ தண்ணி சமாரிய ஸ்திரீ தான் தண்ணிக்கு குடத்தோட வரா. இயேசு கிறிஸ்து கிணற்றணியில் உட்கார்ந்து என்ன செய்யறாரு, தாகத்துக்கு தான் கேட்டாரு. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, சமாரிய ஸ்திரீ, அது வேற ஒரு வெளிப்பாடோட நான் உங்களுக்கு அதை நான் பேசியிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு முண்டு கொடுறதுக்கு என்ன இல்ல, பாத்திரம் இல்லை. ஆனா இந்த அம்மா என்ன செய்யல, ரெபேக்கா எலியேசர் கிட்ட அந்த குடத்தையும் சாய்க்கிறா. அவன் என்ன வேண்டிக்கிட்டானோ அந்த வேண்டுதலுக்கு என்ன செய்யறா, அடுத்த பேச்சு தண்ணியா இருந்தாங்க கடகடன் குடிங்கன்னு ஊத்துறா. அந்த அடையாளத்தை பார்த்த உடனே, அப்போ நல்லா கவனிக்கணும், அந்த அடையாளத்தை பார்த்த உடனே என்ன நம்ம வேண்டிக் கொண்ட மாதிரியே இருக்கே இந்த அடையாளம் சொல்லிட்டு தான் அவர் கேட்கிறாரு, நீ யாருடைய மகள்? அவ பாருங்க, உங்களுக்கு நீங்க யாருடைய மகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு, நீங்க யாருடைய மகள் மற்றவர்களுக்கு தெரியுதுன்னா உங்க குணாதிசயங்களும் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். உங்க இமோஷன்ஸ் தெரியும். எப்படி தெரிஞ்சிச்சு எலியேசருக்கு? அவ கட என்ன செய்யறா, உங்களுக்கு கொடுப்பேன்,
ஒட்டகங்களுக்கு கொடுப்பேன். அவள் எப்படி செய்யறா தெரியுமா? அந்த கிணறு எவ்வளவு ஆழம், அதை இறங்கி தான் எடுக்கணும். சும்மா பைப்பை திறந்தா வர்ற மாதிரி கிடையாது. கிட்டத்தட்ட அந்த ஒட்டகங்களுக்கு மொத்தம் 400 குடத்துக்கு மேல தண்ணி எடுத்ததா ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. அந்த 400 உமக்கும் மார்பேன், உடைய ஒட்டகங்களுக்கும் மார்பேன். அவள் சீக்கிரமாய் ஓடி அப்படின்னு இருக்கு. எப்படி இருக்கு? அவள் ஓடி அதை எடுத்து 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 ஒட்டகங்களுக்கு கொடுக்குறா பாருங்க. சீக்கிரமாய் ஓடி, ஆடி அசைஞ்சு இல்ல, ஓடி. அவள் ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறது தெரியுது, அவ கொடுக்கறது தெரியுது, செகண்ட் கொஸ்டினே இல்லாம கொடுக்கறது தெரியுது. ஆமென் ஆமென். அப்புறம் தான் அவர் கேட்கிறாரு என்னன்னு, நீ யாருடைய மகள்? அதுக்கு அவ என்ன சொல்றா? இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் பார்த்துக்கிறார். நீ யாருடைய மகள்? உன்னுடைய குணாதிசயம் என்ன? நீ யாருடைய மகள்? இன்றைக்கு உங்களை கிட்ட நீங்க என்ன சொல்லுங்க? அவ சொல்றா பாருங்க, நாகோர் மில்காலுக்கு பெற்ற பெத்துவேலின் குமாரத்தி ரெபேக்கா அப்படிங்கிறார். நாகோர் மில்காலுக்கு பெற்ற பெத்துவேல். அப்ப பெத்துவேல் ரெபேக்காலுக்கு என்ன வேணும்? அப்பாவா வேணும். அவன் அம்மா பேரை அங்க கோட் பண்ணல. அம்மா பேரை பெத்துவேல் அப்படிங்கிற அவங்களுடைய டேடியை கோட் பண்றா. பெத்துவேலுடைய அப்பாவையும் சொல்றா. பெத்துவேலுடைய அதுல ஒரு விசேஷமா என்ன இருக்குன்னா, நாகோர் மில்காலுக்கு பெற்ற பெத்துவேலின் குமாரத்தி ரெபேக்காலுக்கு சொல்றா. ஹல்லேலூயா. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு படிக்கும்போது. அந்த பெத்துவேலுடைய அம்மா மில்கால். பெத்துவேலுடைய அம்மா யாருங்க? மில்கால். அப்பா யாரு? நாகோர். இந்த நாகோர் யாரு தெரியாது உங்களுக்கு? ஆபிரகாமுடைய பிரதர். ஆபிரகாமுடைய பிரதர். அப்போ இந்த பிள்ளை, இந்த ரெபேக்கால எவ்வளவு கோத்திரத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அவளுடைய வேர் முதல்ல அவளுக்கு தெரியும். அவளுடைய ஆன்செஸ்டரை கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிறார். அவ யாருக்கு சொந்தம் தெரிஞ்சு வச்சுக்கிறார். நாகோர் மில்காலுக்கு பெற்ற பெத்துவேலின் குமாரத்தி அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். அப்ப அவளுடைய அப்பா அப்படின்னா எலியாசருக்கு என்ன தெரியும்? இந்த நாகோர் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். எப்படி தெரியும் எலியாசருக்கு நாகோர? ஆபிரகாம் தான் அனுப்பி வச்சுக்கிறாரு. அப்ப ஆபிரகாமுக்கு ரொம்ப வீட்டோட இருக்கிற ஒரு மகனை போல இருக்கிறாரு யாரு? எலியாசர். அப்ப அந்த நாகோர் யாரு, ஆபிரகாம் யாருன்னு யாருக்கு தெரியும்? எலியாசருக்கு தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ அவ எவ்வளவு தூரம் தன்னை யார் என்று, நான் இந்த ஊர் தாங்க, எங்க அப்பா பெத்துவேல் அப்படின்ற ஒரு ஆன்சர் கூட கொடுத்துருக்கலாம். ஆனா ரொம்ப ரைட் ராயலா அவளுடைய பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், அந்த கிராண்ட் பேரண்டோட கோபிரதர் எல்லாம் சொல்ல தெரியுது. இன்னைக்கு உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கெல்லாம் அப்பா பேரே தெரிய மாட்டேங்குது. அப்பாவோட அப்பா பேர் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நான் சொல்றேன், நம்ம அப்பா பேர் தெரியணும் உங்களுக்கு. நம்ம அப்பா பேர் ஏசப்பா. ஹல்லேலூயா. The name above all the names. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் உள்ளவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார், தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கோ பிரதரா இருக்கிறார், கோ போனா இருக்கிறார். பிதாவும் அவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எந்த நாளிலும் உங்களுடைய மைண்ட்ல செட்டா இருக்கணும், இயேசு எனக்கு அப்பா இருக்கிறார், பிதாவாகிய தேவன் என்னுடைய தகப்பனா இருக்கிறார். ஆமென் ஆமென். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா தாவீது, சவுல் உங்க எல்லாருக்குமே தெரியும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல இப்படி இருக்கு. 1 சாமுவேல் 17:58 பாருங்க. உங்களுக்கு தெரியும் அந்த 17 அதிகாரத்துல என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியுமா? 17th சாப்டர் எதை பத்தி வருதுன்னு? கோலியாத்தை தாவீது வீழ்த்தி வெற்றி காண பண்ணுகிற ஒரு சம்பவம் தான் அதுல இருக்கு. ஒரு பெரிய வெற்றியை கொள்றதுக்கு ஒரு பெரிய யுத்த பிராக்டிஸ் ஆன ஒரு பெரிய சோல்ஜர் கிடையாது. அவனுக்கு இருக்கிற ஒரே தைரியம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. இந்த விருத்த சேதனை இல்லாதவன் எம்மாத்திரம், எனக்குள்ள எவ்வளவு பெரியவர் இருக்கிறாருன்னு அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். ஆமென். அந்த விசுவாச வார்த்தைகளை அவன் பேசுவான். அதனால என்ன நடந்துச்சுன்னா வெற்றி நடந்துச்சு. அந்த வெற்றியை பார்த்து, அவருடைய ஜெயத்தை பார்த்து
அன்றைய நாள்ல இருந்த ராஜா எப்படி எலியாசர் அவனுடைய வேகமாய் ஓடி தண்ணியை வார்த்த பொழுது எப்படி பார்க்கிறாரோ அதை பார்த்த பிறகுதான் கேட்கிறாரு, நீ யாருடைய மகள்னு. அதே மாதிரி ராஜா அந்த நாள்ல சவுல் என்ன கேட்கிறாரு பாருங்க. அப்பொழுது சவுல்னா அதுக்கு முன்னாடி என்னன்னா, நீ ஜெயிச்சு கோலியாத்தை வீழ்த்தின பிறகு தலையை கொண்டுட்டு வரான். அப்ப கேட்கிறாரு, ராஜா கேட்கிறாரு என்னன்னு, வாலிபனே நீ யாருடைய மகன் என்று. நீ யாருடைய மகன்? கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு உங்களை மற்றவங்க கேட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரமாதமா ஆன்சர் தெரியணும். நானா அப்படின்னு சொல்ல தெரியணும். நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நானா அப்படின்ட்டு சொல்லணும். எந்த இடத்திலையும் நீங்க யாருடைய மகள் என்பது, எந்த இடத்துல நீங்க யாருடைய மகன் என்பது, எந்த இடத்துல நீங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது, ஹல்லேலூயா, நீங்க எந்த இடத்துலயும் நான் யாருடைய பிலாங்கிங்ஸா இருக்கிறேன்றது உங்களுக்கு மறக்கவே கூடாது. எவ்வளவு பாடுகள் பாருங்க. அந்த சின்ன வயசு தான், வாலிப வயசு தான். அந்த வாலிப வயதுல அவனுக்கு ஒரு தைரியம் என்னது பாருங்க. அப்படி பிள்ளையாண்டான் அவன் இவன் கேட்கிறான், இவன் யாருடைய மகன் கேட்ட உடனே அதுக்கு தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. தாவீது நான் பெத்லகேம் ஊரானா, அவன் சொல்ற ஒரு காரியம், பெத்லகேம் ஊரானா இருக்கிற உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான். ஹல்லேலூயா. இது ரொம்ப அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பெத்லகேமியன் அப்படின்னு தன்னை சொல்லிக் கொள்றான். ஆமென். பெத்லகேம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும்? அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். அப்போ வார்த்தை நம்புகிறவன். ஆமென். அதனாலதான் இந்த விருத்த சேதனை இல்லாதவன் ஒரு பெரிய ஜெய்சோண்டிக்கா நிக்கிறான், பெரிய யுத்த வீரனை போல் நிக்கிறான். ஆனா இவன் பார்வை எப்படி இருக்குன்னா, கர்த்தர் பார்க்கிற மாதிரி கோலியாத்தை பார்க்கறான். அவனுடைய வாயின் வார்த்தைலாம் ரொம்ப போல்டாவும் விசுவாச வார்த்தையாவும் இருக்கு. யாருடைய வார்த்தை? தாவீதுடைய வார்த்தை. அவ்வளவு ஒரு போல்டா இருக்கிறாரு, அவ்வளவு தைரியசாலியா பேசுறாரு. ஆமென். அப்போ அவர் என்ன சொல்லிருக்கணும், இந்த பெத்லகேமியன் அப்படின்னு சொல்றது அவர் யாரை கோட் பண்றாருன்னா, அந்த வார்த்தையை உண்டாக்கின தேவன். வானத்தையும் பூமி எதனால் உண்டாக்கினவர்? வார்த்தையினால் உண்டாக்கின. அதுதான் அவரோட அர்த்தம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய மகன்றதை தான் இருதயத்தில் வச்சுட்டு சொல்றாரு பெத்லகேமியன். உண்மையாவும் அவர் பெத்லகேமியன் தான். ஆவிக்குரிய ரீதியிலையும் அவர் சொல்ற அர்த்தம் என்ன? நான் வார்த்தை விசுவாசிக்கிறவன், வார்த்தையை நான் பேசுகிறவன், இந்த வார்த்தையினாலே ஜெயம் எடுத்தவன். சரி, பெத்லகேமியன் சொன்னது மட்டும் இல்ல, உங்க அடியானாகிய ஈசாயின் மகன். இந்த ஈசாயின் மகன் அப்படின்னு அவர் சொல்லிக் கொள்ளும் பொழுது அவருடைய உள்ளம் பரவசமா இருந்திருக்குமா? நீங்க நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஈசாய் ஜெஸ்ஸி அப்படின்னு, ஈசாய்க்கு என்ன இங்கிலீஷ் இருக்குன்னா ஜெஸ்ஸி அப்படின்னு இருக்கு. அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த தகப்பனுடைய இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்றதுல அவர் அவ்வளவு சந்தோஷமா அவர் சொல்லியிருப்பாரா? நீங்க யோசிக்கிறீங்களா? அதை உங்க ஐடென்டிட்டியை கொடுத்து நான் சொல்றேன். உலக பிரகாரமா நம்ம அப்பா ஒரு நல்ல சொல்லிக்கொள்ற மாதிரி இருந்தா சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பெருமையா சொல்லுவாங்க. சொல்லிக்கொள்ள முடியலன்னா அதை கோட் பண்ண மாட்டாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஆனா இவர் ஈசாயின் மகன் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த ஈசாய் அப்படிங்கிறதுக்கு ஜெஸ்ஸின் இங்கிலீஷ்ல இருந்தாலும் அதனுடைய மூல மொழியில எப்படி இருக்குதுன்னா யாவே அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு? யாவே அப்படின்னா என்ன அர்த்தம்? யாவேன்னா ஃபாதர் காட் மீன் பண்றார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள மகா தேவன் என்ற அர்த்தம். ஆமென். அவருடைய மகன் நானு, வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகன் சொல்றாங்க அவரு. ஆமென். ஏன் ஈசாயின்னு சொல்றதுல அதை தியானிச்சோம்னா, ஈசாயின்னு சொல்லிக் கொள்றதுக்கு அவருக்கு சந்தோஷம் கிடையாது நிஜமான. ஏன்னா ஒரு ப்ராஃபட் வராரு, நீங்க அதுக்கு முன்னாடி 16ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடிலாம் நீங்க வந்தீங்கன்னா, யார் அந்த ப்ராஃபட்? சாமுவேல். அவர் வந்ததும் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெஸ்ஸி வீட்டுக்கு போ, அங்க நான் காண்பிக்கிறவனை நீ என்ன பண்ணு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. அந்த அப்பா பாருங்க, எல்லா பிள்ளைங்களும் இருக்க அந்த கடைக்குட்டி என்ன பண்ணிடுறாரு, ஆடு மேய்க்க அனுப்பிடுறாரு. இன்னைக்கு ஒரு உலகத்துல ஒரு பெரிய மகா இன்டர்நேஷனல் ப்ராஃபட் வராங்கன்னா நம்ம பிள்ளைகள் அனுப்புவோமா? நீ இன்னைக்கு ஆடுலாம் மேய்க்க போனவா, இன்னைக்கு பெரிய ஊழியக்காரங்க வராங்க, நீ இருந்தானே நம்ம சொல்லுவோம்.
ஆனா அந்த அளவுக்கு அந்த பிள்ளையை அந்த தகப்பனார் என்ன செய்யலன்னா கொடுக்க வேண்டிய நேசத்தையும் கனத்தையும் கொடுக்கல. ஆமென். ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தா கூட உங்களை ஆனர் பண்ணும்படி இல்லை, உங்களை டிஸ்ஆனர் பண்ணும்படி உங்களுடையவர்களே உங்களுக்கு உண்டானவர்களே அப்படி இருந்தா கூட கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். ஆமென். அவனுடைய வாயிலிருந்து வர்றது என்னது? பெத்லகேம், அப்பத்தின் வீடு. நான் தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்கிற வாழ்க்கை நான் வாழுறேன். என்னுடைய தகப்பன் வானத்தை பூமி படைத்த யாவே தான் என்னுடைய தகப்பன். ஆமென். அந்த ஒரு விசுவாசம் தான் அவனுடைய வாழ்க்கையில ஆடு மேய்த்து கொண்டிருந்த நாறிக்கொண்டிருந்த இடத்திலிருந்து ஒரு ராஜாவாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆமென். நீ யாருடையவள்? நீ யாருடையவன்? உன்னுடைய ஐடென்டிட்டி என்ன? உன்னுடைய அடையாளம் என்ன? நீ யார்? நீ யார் என்று கேட்டால் உனக்கு என்ன தெரியும்? இப்ப இந்த பெத்துவேலின் மகள்னு அவ சும்மா சொல்லிடல, நான் பெத்லெஹேமியனுங்க அப்படின்னு மட்டும் சொல்லல. ஹல்லேலூயா. அவ உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? உங்களுடைய உள்ளத்துல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? சில வேளைகள்ல சில பிள்ளைகளுக்கு நினைப்பாங்க, நல்ல அப்பா இருந்தா நமக்கு நல்ல வாழ்க்கைக்கு பிடிச்சிருப்பாங்க, எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா எனக்கு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சில பிள்ளைகள் சொல்லுவாங்க. எங்க வீட்டுல ஒரு நல்ல ஒரு அஸ்திபாரமா யாரும் இல்லாதனாலதான் எனக்கு இந்த லைஃப் நல்லா இல்லை அப்படி சொல்லுவாங்க. இல்லைங்க, நான்லாம் அப்படி பல தடவை நினைச்சிருக்கேன். ஆனா கர்த்தருடைய ஜனமே, எத்தனை அப்பா இருந்தாலும், எத்தனை அம்மா இருந்தாலும், எத்தனை நண்பர்கள் இருந்தாலும், எவ்வளவு நேசிக்கிறவங்க இருந்தாலும், உண்மையா என்றென்றைக்கு மாறாம ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, நம்முடைய அப்பா. அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்கு மாறவே கூடாது. அவர்தான் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. வானங்களை சாணளவாய் பிரமாணித்தவர், பூமியின் மண்ணையெல்லாம் ஒரு மரக்காலில் அளந்து வைத்திருக்கிறவர், சமுத்திரத்தை இப்படி கரத்தில் எடுத்து குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிறவர், தம்முடைய பெருமூச்சினால் செங்கடலை பிளக்க செய்தவர். அல்லேலூயா. அவருடைய பார்வையினால் சத்துருக்களை அதிரப்படுகிறவர். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு மகத்துவமான தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் நீங்கள் நானும் இருக்கோம். இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த சீசர்களோட உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு ஏக்கமா கேட்கிறாரு, என்னை யாருன்னு ஜனங்கள் சொல்கிறாரு? The identity is very important. என்னை யாருன்னு சொல்றாங்க? அதுக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க? உங்களை தீர்க்கதரிசின்றாங்க, எரேமியான்றாங்க, அப்புறம் என்ன எலைச்சான்னு சொல்றாங்க, உங்களை யோவான் சானங்கன்னு சொல்றாங்க. அப்படியே அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒருவேளை அதை நேரடியா இருந்தா அவருடைய முகம் எப்படி போயிருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒருவேளை அது அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. அவங்க சொல்றதெல்லாம் நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் சொல்கிறீர்கள். மேத்யூ 16:15 எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பாருங்க, ஏன் அவர் கேட்கணுமா? அவர் கேட்கணும். அவருக்கு ஒரு ஆசை. நம்மளை யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களையும் நீங்க யாருன்னு நான் யார் தெரியுமான்னு சொல்றேன். என்னை யார் நினைச்சுன்னு நிறைய பேர் எப்ப சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு சண்டை வரும்போது சொல்லுவாங்க, என்ன நீ யார் நினைச்சு நீ அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நான் யாருன்னு தெரியாம பேசுறீங்கன்னுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நான் இப்போ இனிமே சொல்லக்கூடிய காரியங்களுடைய இருதயத்தை கழிப்பாக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆமென். இயேசு கிறிஸ்துவே கேட்கிறாரு, ஏங்குறாரு, என்ன நீங்க யாருன்னு நினைக்கிறீங்கன்றாரு. அவருக்கு ஏக்கம். ஜீவனுள்ள தேவனுடைய, அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க பீட்டரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அவ்வளோ சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவுக்கு அதை கேட்ட உடனே. அவ்வளோ சந்தோஷம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. அப்ப இந்த சர்வ வல்லமுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே குமாரன் நீங்கன்னு அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்ப என்ன சொல்றாரு? என் அப்பாவுக்கு நான் பிள்ளையா வந்திருக்கேன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியா, அது போதும்னு சந்தோஷப்படுற. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ எனக்கு பிள்ளைன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. நான் பிதாவுக்கு எப்படி இருக்கிறேனோ அப்படி நீ இருக்கிறேன்னு சொல்றாரு. பிதாவுக்கு என்னுடைய தகுதி எப்படி இருக்கிறோ அதே தகுதி உனக்கு இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா.
பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கிறாரோ அப்படியே அதே வண்ணமாகவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே இந்த உலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமா மரித்த பிறகு இருக்கிறோம் இல்ல, அவர் இருக்கிற வண்ணமா இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. ஆமென். இவர் எப்படிப்பட்டவர்? இயேசு கிறிஸ்து நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்ல சந்தோஷப்படுறாரே, அந்த ஜீவனுள்ள தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஹீப்ரு எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். இவர் என்பது யாரு? இயேசு கிறிஸ்து. இவர் அவருடைய மகிமையின் அவர் யாரு? அவர் தேவன். இவர் அவர்னு இருக்கு பாருங்க, பேரெல்லாம் சொல்லாம. இவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமும். பாருங்க, மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து. Hallelujah, hallelujah, the eternal glorious image of Father God. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராகவும் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை என்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. இவர் யாரு? இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்றது மட்டும் இல்ல, இவர் அவருடைய மகிமையின் சொரூபம். ஆமென். அவருடைய இட்டர்னல், அவருடைய நித்திய முழுமையான ஒரு இமேஜா இருக்கிறார். குளோரியஸ் இமேஜ். அதே ஐடென்டிட்டி தான் இன்னைக்கு உங்களுக்கும். ஆமென். ஆமென். அவர் நமக்கு சுத்திகரிப்பை உண்டாக்கும்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சாக்ரிஃபிஷியல் ஆஃபரிங்கா கொடுத்துட்டார். ஏன் அந்த சாக்ரிஃபிஷியல் ஆஃபரிங்கா அவர் கொடுக்கணும்? ஏன் அதை கொடுக்கணும்? அந்த ஐடென்டிட்டி மேனிஃபெஸ்ட் ஆகணும். அந்த ஐடென்டிட்டி அவருடைய குமாரன் குமாரத்தி நீங்கன்னு நானுன்றத வெளியரங்கமாக்குவதற்காக அந்த ஒரு சாக்ரிஃபிஷியல், அது சுத்திகரிக்கக்கூடிய உங்களை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ஆஃபரிங் என்ன சொல்றது, ஒரு மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார். இவர் எல்லா பூமியின் அதிபதிகளுக்கெல்லாம் இவர் ராஜாவாய், மகத்துவமான ராஜாவாய் இருக்கிறவர். அதுல எபிரேயர் 1:10 வாசிக்கலாமா? கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். பாருங்க, அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? இந்த மகத்துவமான the eternal image of God எப்படிப்பட்டவரா இருக்கிறார் பாருங்க. ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. வானங்கள் எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் எல்லாம் அழிந்து போம். நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம். ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர். எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளோ மகத்துவமான ராஜா, வல்லமையில் பெருத்தவர், எல்லாவற்றையும் அவர் என்றென்றைக்கும் ஆளுகிறவர் இருக்காருல்ல, என்றென்றைக்கும் ஆளுகிறவர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. ஆமென். அவருடைய ஆளுகையும் அவர் உருவாக்கின ஒன்றுமே என்ன செய்யாதுமா. அவர் அவ்வளவு மகத்துவமுள்ள ராஜாவா இருக்கிறார். அவ்வளவு வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்து அவருக்கு எப்படியோ அதே போல நாம் அவருக்கு இருக்கிறோம். ஆமென். ஆமென். அப்போ இந்த ஐடென்டிட்டி இருந்ததுன்னா, நல்லா கவனிங்க, இந்த ஐடென்டிட்டி இருந்ததுன்னா, எப்படி அவன் தண்ணியை ஊற்றும் போது நீ யாருடைய குமாரத்தின்னு கேட்கிறாரோ, எப்படி இந்த யுத்தத்துல பெலிஸ்தரின் தலைவனை வீழ்த்திட்டு வரும்பொழுது இந்த பிள்ளையாண்டான் யாருடையவன்னு கேட்கிறாரோ, அதே மாதிரி உங்களுடைய கிரியைகளை பார்த்து மற்றவங்க என்ன செய்வாங்க? ஏங்க நீங்க கட்டாயமா நீங்க ஆண்டோடைய பிள்ளை. நான் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன், நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இந்த ட்ரெயின்ல போகும்போது இந்த திருநங்கையர்கள் கையை தட்டி இப்படி காசு கேட்பாங்க. அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, அக்கா ரட்சிக்கப்பட்ட அக்கா கொடுக்கா, நானும் ஏசப்பா பிள்ளைக்கா. அம்மா நான் ஏசப்பா பிள்ளைன்னு ஏன்க்கா தெரியாது? எதுக்கு சொல்றேன்னா, உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்கள், உங்களுடைய பார்க்கும் பொழுதே நீங்க அவருடைய பிலாங்கிங்னு தெரியணும். அப்போ இந்த அடையாளம், இந்த ஐடென்டிட்டி
நீ யாருடையவன், நீ யாருடையவள் என்று உனக்கு தெரிந்திருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில தோல்வி இருக்காது. அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப இது முக்கியமா நான் இந்த விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தோல்வி இருக்காதுன்னா அப்போ பஞ்சமத்த மாதிரியே எல்லாமே ஜெயமா இருக்கும், அந்த மீனிங் கிடையாது. பாடுகளும் போராட்டங்களும் whatever be the problem, அது எவ்வளவு பெருசா வந்தாலும் கூட அதுல நீங்க அவருக்கு யாரு, அவர் உங்களுக்கு யாரு அப்படிங்கறத நிரூபிச்சுட்டே இருப்பார். ஆமென் சொல்றீங்களா? பார்வோனுக்கு மேலாக மோசே உயர்த்தினார். 31 ராஜ்யங்களை கீழ்ப்படுத்தி 7 ராஜாக்களை வென்று ஜெயமெடுத்த யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு முறுமுறுக்கிறவங்களா இருந்தாலும் ஆண்டவர் மற்ற எதிரிகளுக்கு முன்பாக இவர்களுடைய தேவன் அவர் நிரூபிச்சு காமிச்சார். கர்த்தருடைய ஜனமே, நீங்க அவருடைய பிள்ளைங்கிறத உங்களுடைய வாழ்க்கையில வெளியரங்கமாகணும்னு அவர் விரும்புறாரு. ஆமென். அது எதுல வெளியரங்கமாகும்னா நல்லா கவனிக்கணும். வெள்ளை ட்ரெஸ் போடுறதுனால கிடையாது, இல்ல நான் இவ்வளோ பெரிய சர்ச் மெம்பர் அப்படி அதெல்லாம் நான் குறையாலாம் நான் சொல்லலை. இவ்வளோ பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துக்கு நான் ஆராதிக்க போறேங்கிறதுனாலையும் கிடையாது. நீங்க ரெகுலரா சர்ச்சுக்கு அட்டெண்டன்ஸ் கொடுக்கறதுனாலையும் கிடையாது. மேபி நீங்க ஒரு பெரிய கிவர் அப்படிங்கிறதுனாலையுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், அவருடைய பிள்ளைங்கிறத அவர் உங்களுக்கு எப்படி காட்ட விரும்புறாருன்னா, நீங்க ஒரு பிளஸ்ஸட் ஜெனரேஷனா தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு பிளஸ்ஸட் ஜெனரேஷன், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் சேர்த்து ரெண்டாவே வச்சிடலாம். பல வகையான ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அது ரெண்டா வச்சிடலாம். 1 and 2 தான். ஒன்னு ஹீலிங், இன்னொரு ப்ராஸ்பெரிட்டி. இந்த ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்றது பாருங்க, அது தவறானதே கிடையாது. நீங்க செழிப்பா, நீங்க வெற்றியா, நீங்க போதுமானதுக்கு மேல உங்களால வாழ வைக்க கர்த்தரால முடியும். ஆமென். கஷ்டத்திலும் வறுமையிலும் ஆண்டு காலமா வறுமையவே பார்த்துட்டு இருக்கணும்ன்றது தேவனுக்கு சித்தம் கிடையாது. ஒரு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்ப நாட்கள்ல ஊழியத்தின் பாதையிலோ இல்ல தினசரி வாழ்க்கையிலோ விசுவாசத்துக்கு சில பாடங்கள் நடக்கும்பொழுது சில வறுமைகள் கஷ்டங்கள் அனுமதிக்கப்பட்டால் அதுவே நிரந்தரம் கிடையாது. ஆமென். உங்களை உயர்த்தி பார்க்க தேவன் விரும்புகிறார். ஆமென். நீங்க அவர் உங்க ஊழியம் செய்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவர் மிச்சம் எடுக்கும்படி தான் கொடுக்குறாரு. 12 கூடை நிறைய நிரப்புறாங்க. அல்லேலூயா. சீசர்கள் கையில தான் ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அண்ணாந்து 10 ஸ்தோத்திரம் பண்ணி யார் கையில கொடுத்தாரு? 5 அப்பத்தையும் 2 மீன் துண்டையும். அதை எடுக்க எடுக்க யார் கையில இருந்து மாறிச்சு? இயேசுவின் கையில இருந்தா? சொல்லுங்க. அடிக்கடி நான் சொல்றேன் கவனிங்க. அவர் கையில இருந்து மல்டிப்ளை ஆகலங்க, அவர் பிளஸ் பண்ணி இவங்க கையில கொடுத்துட்டாரு. அவங்க கையில பெருக்க நடந்த கை எதுனா சீசருடைய கை தான். இன்னைக்கு உங்க கை ஒரு பெருக்கத்தின் கை, மிச்சம் எடுக்கிற கை. You are a blessed for many people. Hallelujah. அநேகருக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கும்படிதான் அந்த ஐடென்டிட்டியை கொடுக்க விரும்புறேன். நீங்க இந்த இவ்வளவு நேரம் நான் சொன்னேன், நீ யாருடைய மகள்னா, நீ யாருடைய மகளா இருப்பன்னா, நீ அவருடைய மகளா நீ இருந்தனா உன்னுடைய லைஃப்ல 2 blessing கம்பல்சரியா இருக்கும். அடிக்கடி 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 போய் டாக்டர் டாக்டர் டாக்டர்னு பல லட்சங்கள் செலவு ஆகாது. ஆகாது. டாக்டர் கண்டுபிடிக்க முடியல, இப்படினாங்க அப்படினாங்க, அந்த மாதிரி காரியங்கள் நடக்காது. Total healing in the name of Jesus. Every cells in the body is very happy and healed. உங்க உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் ஹாப்பியாவும் ஹீல்டாவும் இருக்கும். ஹாப்பியா இருக்கும்போது ஹீலிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். All the cells in your cell in the system is happy. Amen. And totally healed. இந்த இன்ஃபெக்ஷன் வர்றது, இந்த சிக்னஸ் வர்றது, என்னங்க கட்டில் கிடையா இருக்கிறது, டாக்டர்கள் கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறது எல்லாமே curses. Curse the curse. Curse the curse. Emotional issues இருக்குல்ல, கோபத்துல போய் கழுத்து நெரிக்கிறது, கோபத்துல எது கிடக்குதோ அதால அடிக்கிறது, பார்த்துருக்கீங்களா? அப்படி சில தகப்பன்மாருக்கு கோபம் வந்துருச்சுன்னா அந்த பிள்ளைய தூக்கி அப்படி எறிவாங்க. சில தாய்மார்கள் கோபம் வந்துச்சுன்னா கையில என்ன இருந்தாலும் எடுத்து அடிச்சிருவாங்க.
ஊட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதால் அடிச்சுடுவாங்க, கரண்டி வச்சுருந்தாங்கன்னா கரண்டியால் அடிச்சுடுவாங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? இமோஷனல் இஷ்யூஸ். சிலர் வேர்ட்ஸ்லாம் ரொம்ப அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த இமோஷனல் இஷ்யூஸ்லாம் என்ன தெரியுமா? கர்சஸ். இதெல்லாம் நீ யாருடைய மகள் அப்படின்னா இயேசு பேசுற வார்த்தைகள் எல்லாமே ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான். அவர் பேசுற வார்த்தைகள் எல்லாமே கிருபை உள்ள ஒரு வார்த்தைகள் தான். அவர் பேசுற வார்த்தைகள் எல்லாமே உருவாக்கும் வார்த்தைகள் தான். அவர் பேசுற வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நன்மை கொடுக்கத்தக்கதான வார்த்தைகள் தான். ஒரு துக்கமான இடத்துக்கு போய் அவர் உங்க துக்கம் சந்தோஷமா மாறுங்கிற மாதிரி தான் நடத்தி காட்டுறாரு. ஆமென். ஒரு கட்டில் கிடையாது கிடக்கிறவங்கள அவங்க படிக்க விட்டு தான் எழுப்பி காட்டுறாரு. சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்ற இடத்துல பெருக்கத்தின் தேவன் வந்து நிரூபிச்சுதான் காட்டுறாரு. அவரால் எல்லாமே முடிங்கிறது செய்துதான் காட்டுறாரு. அதெல்லாம் என்னதுங்க? நன்மை. அப்ப நீங்க ஒரு ப்ராஸ்பெரிட்டிக்குள்ள இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பே நல்லா இருக்கும், மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்பே நல்லா இருக்கும். பணம் என்றால் பிணமும் வாயை திறக்குன்றாங்க பாத்தீங்களா? நீங்க கஷ்டப்படும் பொழுது உங்களை தேடி யாரும் வரமாட்டாங்க. நீங்க நல்லா இருக்கும் பொழுது உங்களை தேடி அநேகர் வருவாங்க. ஆமென். நீங்க கொடுக்கிறவங்களா இருக்கும்போது பரலோகமே பார்த்து கழிக்கும். ஆமென். ஹalleluya. சோ இந்த ஐடென்டிட்டில இந்த நீ யார் என்று கேட்கும் பொழுது இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது, நீங்க ஒரு ப்ராஸ்பெரிட்டிக்குள்ள கட்டாயமா இருக்கணும். ஒரு ப்ராஸ்பெரிட்டிக்குள்ள இருக்கணும். ஐயோ இதை எடுத்துட்டா வேற காசு இல்லையே, ஐயோ இதை செலவு பண்ணிட்டா வேற பணம் வராதே, ஐயோ இந்த சாரி கட்ட நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் கட்டணுமே, ஐயோ இது இருந்தா அது இல்லையே. அந்த மாதிரி கிடையாது. ஸ்கார்சிட்டி கிடையாது. நோ லேக் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ப்ராஸ்பெரிட்டி அவர் கொடுக்க விரும்புகிறார். அதாவது இஸ்ரவேல் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வரும்போது பலவீனமா ஒருத்தர் கூட கிடையாது. அப்படின்னா என்ன? சிக்னஸோட யாருமே இல்லை, வீக்னஸோட யாரும் வரல. சிக்னஸ் இல்ல, வீக்னஸ் இல்ல, அப்புறம் என்ன இல்ல, டிசீஸ் இல்ல. இந்த எல்லா பிளெஸிங்கும் இந்த 2 பிளெஸிங்குள்ள தான் அடங்கி இருக்குதுங்க. எல்லா பிளெஸிங்கும் இந்த 2க்குள்ள தான் இருக்கு. ஆமென். ஆமென். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ப்ராஸ்பெரிட்டிக்குள்ள ப்ராஸ்பெரிட்டி இஸ் நாட் ஒன்லி டிஃபைன்ஸ் மணி. பணம் மட்டும்தான் ப்ராஸ்பெரிட்டி செழிப்புன்றது கிடையாது. நல்ல குட் ரிலேஷன்ஷிப், நல்ல ப்ரொடக்டிவிட்டி, பிள்ளைகள் வேலை கிடைச்சி திருமணமாகி குழந்தை குட்டிகளோட இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, நல்ல ஹாப்பி வெட்டட் லைஃப், நல்ல ஃபினான்ஷியல் மூவ்மெண்ட்ஸ். ஹல்லேலூயா. எல்லா வகையிலுமே நம்ம நல்லா இருக்கணுங்கிற ஒண்ணுதான். என்னது? ஒரே வார்த்தை சொன்னா அதுக்கு பேர் என்னன்னா ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. பொன்னோடும் பொருளோடும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வர்றாரு பாருங்க. அதான் ப்ராஸ்பெரிட்டி. இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? இஸ்ரவேல் கோத்திரத்துல பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஒரு கட்டில் கடை இருக்கக்கூடாது உங்க வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இமோஷனல் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது. இட் இஸ் எ கர்ஸ். திருமணமாக இருக்கக்கூடாது. இட் இஸ் எ கர்ஸ். பிள்ளைகளோட இருக்கணும். அதுதான் பிளெஸிங். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. நல்ல ஒரு நிறைவாழ்வுக்காக தான் அவர் ஏங்கி என்னை யாருன்னு நினைக்கிறாங்க, நீங்க என்ன யாருன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கிறார். இன்னைக்கும் உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன யாருன்னு நீ நினைக்கிற? உன்னுடைய எண்ணங்கள்ல நான் நல்லவரா உயர்ந்தவரா இருந்தேன்னா உன் வாழ்க்கையும் உயர்ந்திருக்கும். ஆமென். உன்னுடைய எண்ணங்கள்ல நான் மிக சிறந்தவரா உன்னதமான நோக்கத்தோட நீ என்ன நோக்கி பார்த்தனா உன் வாழ்க்கையும் உன்னதமா இருக்கும். சிறுமையானவனை புழுதிலிருந்து எடுக்கிற தேவன், எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி உட்கார வைக்கிற, பிரபுக்களின் மத்தியில் உட்கார வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஐடென்டிட்டி, இந்த நீ யார் என்று உனக்கு, you should know who you are in Christ. You should know. உனக்கு தெரியணும் நீ யார். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் எனக்கு ஏசப்பா அப்பா இருக்கிறார், கவலைப்பட மாட்டேன், அவர் என்னை காப்பாற்றுவார். பல சாட்சிகள் நான் சொல்ல முடியும். தேவ ஜனமே, உங்களை ஒருபோது விட்டு விடாதவரும் உங்களை கைவிடாதவருமா இருக்கிறவர் உங்களோட வலது கரத்தை பிடித்து சொல்றார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல மூளை முடுக்கல பூமியின் கடையாந்தரத்துல போய் நின்னா கூட அவருடைய வலதுகரம் வந்து உங்களை தேற்றும், உங்களை ஆற்றும், உங்களை வழி நடத்தும். Know your identity. Exercise your identity. In Jesus' name, I bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தலையாயிருப்பீர்கள், நீங்கள் மேலாயிருப்பீர்கள், நீங்கள் மேன்மேலும் பெருகுவீர்கள். நீங்கள் உங்களுடைய சந்ததி பலுகி பெருகி விருத்தடையும்.
உங்கள் வீட்டிலே தானியமும் திராட்சரசமும் குறையாதிருக்கும். அப்பத்தையும் தண்ணீரை உங்களுக்கு ஆசீர்வதித்து வியாதி வராதபடி காத்துக் கொள்வார். நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நேர்த்தி அழகாய் துலங்கும். அல்லேலூயா. காரியங்கள் எல்லாம் கைவிடி வரும். பரலோகத்தின் தேவனானவர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். நன்மை உண்டாகும்படி அவர் உங்கள் நினைவாய் இருப்பார். ஆத்துமாவை நீ இளைப்பாரு, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடினால் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.